வாய்ப்பு இருக்கு. கும்பகோணத்துல எவ்வளவு பெரிய அன்புக்காரர் பாருங்க. பேர்ல மட்டும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குன்னு வள்ளுவர் பாடுறாரு. ஆனா இவரு பேர்ல அன்பு இருக்கு. கும்பகோணத்துல இந்த பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு 10-20 வருஷமா பூகட்டி வித்தா ஆயா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 150 ரூபா. பழ வித்த ஒரு அண்ணன் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 200 ரூபா. அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கும்பகோணம் பேருந்து நிலையத்தை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்டு இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் சாக்கோட்டைக்கு பக்கத்துல பேருந்துல யாரையா உங்ககிட்ட கேட்டது? கும்பகோணத்திலிருந்து யாராவது பெட்டிஷன் போட்டாங்களா எங்களுக்கு பேருந்து நிலையம் வேணும்னு? கும்பகோணம் பேருந்து நிலையத்தை சீர்படுத்தி அதை சரி பண்ண சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? இங்கிருந்து அவர் வீட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? அதுவும் அந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தானம் கொடுக்குறாங்களாம். பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு. இந்த விவேக் ஒரு படத்துல வேலையில்லா பட்டதாரி படத்துல உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல பாரு. பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தானம் கொடுக்கிறதுக்கு பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் இன்னைக்கு உண்மையிலே வந்த உடனே நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல நினைச்சேன். அண்ணன் அன்பழகன் அவருக்கு யுகாதி வாழ்த்துக்கள். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி வாழ்த்துக்கள் அவருக்கு. குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருப்பீங்க. நீங்க கொண்டாடுறது போல கும்பகோணத்தில் எல்லாரும் கொண்டாடணும் அண்ணா. அதனால பேருந்து நிலையத்திற்கு 4.5 சென்டா தலைவா, 4.5 ஏக்கர் மொத்தத்தில் ஒரு 4 ஏக்கரை பேருந்து நிலையத்துக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. கொடுத்தது 4.5 ஏக்கர். சுத்தி யார் இடங்கன்னு பார்த்தா கும்பகோணம் அன்பழகனுடைய 100 ஏக்கர் இருக்கு. அப்ப பேருந்து நிலையம் அங்க அமைக்கப்பட்டா அங்க கடைகள் வரும், அங்கே பல்வேறு நிறுவனங்கள் வரும், உணவகங்கள் வரும், விடுதி வரும், பேக்கரி வரும். அப்ப என்ன அந்த இடத்துடைய மதிப்பு பன்மடங்கா கூடும். இதுக்கு பேர் என்ன? கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுக்கு பேர் தான்